மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மாமனார் மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதல கேட்டு நான் அப்படினோட இருக்கிறேன். அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்க ஒரு தவறான குடும்பத்தை பிடிச்சி என் பிள்ளை வாங்கி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதுமண பெண் ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ பதிவுகளை அனுப்பிவிட்டு காரில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர். இவர் ஈரோடு இடைத்தேர்தலில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டவர். இவரது மனைவி ஜெயசுதா, மகன் மிதுன் ஆதித்யா, மகள் ரிதன்யா. ரிதன்யாவுக்கு திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி தம்பதியரின் மகன் கவின்குமார் உடன் கடந்த 3 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் ரிதன்யா சேவூர் சாலையில் தனது காரை நிறுத்தி தென்னை மர பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டு காரிலேயே தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய ஆடியோ பதிவுகளில் தனது மரணத்திற்கு கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோரின் கொடுமைகள் காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆடியோ பதிவுகள் பரவி பொதுமக்களிடையே பெரும் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. ரிதன்யாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவிநாசியில் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சேவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி கைது செய்யப்பட்டனர். மாமியார் சித்ராதேவி உடல்நல காரணங்களால் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து திருப்பூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஓ மோகனசுந்தரம் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்து வருகிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாதுரை, எனது மகளை சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்தியுள்ளனர். என் மகன் உன்னிடம் வேறு மாதிரி எதிர்பார்க்கிறான் என்று மாமனார் பேசியதாக ஆடியோவில் கேட்டபோது நான் உயிருடன் இருப்பதற்கே வெட்கப்படுகிறேன் என கண்ணீர் மல்க கூறினார். அதேபோல் ரிதன்யாவின் தாய் ஜெயசுதா கூறுகையில், எங்கள் மருமகனை மகனைப் போலவே பாவித்து அவர்களுடன் இணக்கமாக இருக்க முயற்சித்தோம். விளையாட்டாக கேட்டபோது தொழில் வைத்து தர கேட்டனர். நாங்கள் அதை விளையாட்டாகவே எண்ணினோம். ஆனால் என் கணவர் தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருந்தார். இருப்பினும் என் மகளை கை கால்களை கட்டி பல வகைகளில் செக்ஸ் டார்ச்சர் செய்துள்ளனர். நகைகள் கேட்டு தொந்தரவு செய்தனர். நின்றால் குற்றம், உட்கார்ந்தால் குற்றம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைப்படுத்தியுள்ளனர். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைத்தால் மட்டுமே என் மகளின் ஆத்மா சாந்தியடையும் என கண்ணீருடன் தெரிவித்தார். இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்பா பேசுறேங்க. எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தோம். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி. நாங்கள் அப்புறம் ஃபுல்லாக சொல்கிறப்போ நான் நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் தான் அனுசரிச்சுருந்தாங்க. அவங்க அம்மாட்ட சொல்லி அழுதுருக்கேன். உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிருக்காங்கண்ணா. ஒரு ஃப்ரீடமே இல்லை. வீட்டுக்குள்ளே மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, பூஜை ரூம் தீபம் போடாத, என்ன ஒவ்வொன்றுமே நான் சொல்கிறதான் கேட்கணும், உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு எல்லாம் மெண்டலாக டார்ஜி கொடுத்துருக்காங்க. அது கவின்குமார் பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காது. இந்த பிள்ளைனால என்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்கிற விஷயத்தப்பா சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா பண்ணுறது. சரி சாமி வேண்டான்னு கொட்டாடையே இருந்துருப்பீங்க. இந்த கேப்பில் மறுபடியும் 3 பேர் எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறேன், எங்கள் மகளாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பணம் என்னாச்சு, எங்கள் பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க, தொழில் அங்கெல்லாம் 100 கோடி ஓட் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியல, நகையெல்லாம்
எங்கள் அப்பா அம்மாலாம் நான் என்கிட்ட கால் தூசுக்கு சொன்னேன், சொல்கிற மாதிரி செய்யலைன்னா நேரத்தில் எப்போ எங்கள்கிட்ட குடும்பம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அம்மா கூப்பிட்டு வச்சு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா, நியூஸ் பேப்பர் படிக்காமல் என்ன பண்ணுறா, ஒரு மாதம் நியூஸ் பேப்பர் வந்துருக்குது, நியூஸ் பேப்பராக படிக்கிறது இல்லை, குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கும் நியூஸ் பேப்பருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். இப்படி எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேள்வியில் கேட்டு டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க பிள்ளை கேள்வி கேட்குறது. ஸோ மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குற பரிக்கையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதில் கேட்டு நான் அவசரோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கி பிடிக்க முடியாத தப்பெல்லாம் எங்கிட்ட சொல்ல முடியாது. போய் சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள போச்சு. அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இதைத்தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு தப்பான பையன் ஒரு பிள்ளைய எனக்கு கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாற்றவும், அவங்க வீட்லயும் பிள்ளை இருக்குது, அவங்கெல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்தக்காரனுங்கிறக்காக காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா தான் அந்த வழி தெரியும். நான் வரட்டுன்னு சொல்லல, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்த இருந்தால கல்யாணம் முடிச்சதுலேருந்து என் பிள்ளை சிரிப்பவே மறந்துட்டாதாங்க. சிரிக்கவே இல்லை என் பிள்ளை. என் வீட்டு வாச கூட்டுற பொம்பளை சொல்றா, என்னங்க கவனிச்சு என்னாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களே, சிரிச்சே போயிடுதே, புது பொண்ணாட்டவே தெரியலையேங்கிறா. அந்த பொம்பளை அப்ப எனக்கு தெரியாம இருக்குமா? அந்த பொம்பளைக்கு தெரியுது. என் புள்ள வந்து மறைச்சு அதை சரி பண்ணிடலான்னு மூடி கொண்டு போய் கடைசியில் அவள் உசுரையே விட்டுட்டான். நம்மளை வந்து நிம்மதியை விட மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவும் நிம்மதியை விட மாட்டாங்க அப்படின்னு அவள் முட்டாளா முடிவு எடுத்துட்டான். போய் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, எப்படி எடுத்ததுக்கு? ஏ வாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கலாம் இல்லையா? அவளே வெளுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? தைரியமா வளர்த்துறவங்கள கோலையாவான்னு நான் எதிர்பார்க்கல சாமி. ஆனா பெத்ததாயா நான் கொதிக்கிறது உண்மையானா அது அவங்க தாய் உழைக்குமா? நான் ஒரு என்னன்னா அவங்க நல்ல மனுஷர்களா இருந்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல மனசாட்சி உள்ள மனுஷரா இருந்தா யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை எனக்கு சொந்தம் தான் முக்கியம், அவனை என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னா பண்ணிட்டு மகராசில அதனுடைய பாவத்தின் பங்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு அப்படித்தான் சொல்லுதாங்க. தப்பானவங்களுக்கு நம்ம வெத்த குழந்தைய இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க. அதுதான் நல்லது. நான் பேசினா அப்படித்தான் எங்கள் வீட்டில் இருக்கேன். ஒரு இட்லி தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா தோசை மட்டும் தான் செய்வாங்களா மற்றவங்க. அதை வந்து தேங்காய் சட்னினா நாங்கள் தேங்காய் சட்னி விதவிதமாக உங்கள் வீட்லையெல்லாம் இது பண்ண முடியாது அப்படிப்பாங்க. அதெல்லாம் தப்பை பண்ண முடியாதுதான் இருக்குமாமா. அவ்வளோதான் செய்யுமாங்க. எக்ஸ்ட்ரா வேணும் தோசை விட்டுலாங்க. உனக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுன்னா அதுக்குள்ளே சாப்பிட முடியுமா? இவங்கெல்லாம் இருக்காங்க. முதல் போய் நம்ம ஊர் சாப்பிட முடியுமா? சோடு தான் இருக்குமாங்க. ஏதாவது போய் ஆசையை எடுத்து சாப்பிட போனான்னா பின்னாடியே போய் திறந்து பார்க்கணும். அவளுக்கு அது சாப்பிட்றதுக்கு முடியாதாங்க. சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போகிறன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்த பிள்ளை என்ன பண்ணு வீட்டில் சாப்பாடு போட்டு அவர் எது சாப்பிட்டு போயிட்டு வரமாங்க. நான் என்ன நினச்சேன், அங்கே உப்பு காரம் இல்லைங்களா, சாப்பாடு இருக்கிறனால குடிக்கலையாடக்கு இங்கே வந்து அதனால சாப்பிட்றேன்னு நினச்சேன். இதெல்லாம் எவ்வளோ கொடுமைங்க. இங்கே வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட்டு 12 மணிக்கு கேட்டாலும் வாங்கி தருவார். அந்த பிள்ளை அதெல்லாம் அங்கே எதிர்பார்க்கலையே. இவன் ஒரு கேக்கு வாங்கினா கூட நான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் இன்னைக்கு ரிதனியாக கேக் வாங்கி கொடுத்தேன். அவங்க மாமனார் ஒரு தடவை ஒரு டாப் எடுத்து கொடுத்தாராமா. இந்த பிரச்சனை முடிஞ்சு கூப்பிட்டு போனாங்களா, அதே சொல்லி காமிக்கிறேன். இது நான் எடுத்து கொடுத்தேன். நம்ம இத்தனை பண்ணமே நாங்கள் சொல்லிட்டே இருந்து எங்களால் ஜெயிச்சுக்க முடியுமா? நாங்கள் ஒன்றை கொடுத்தா அதில் விட எச்சாத்தை எதிர்பார்க்கறது. அப்புறம் நான் கேட்டேனா நான் ஆசைப்பட்டேனா என்றது இத்தனை இருக்குது. நாங்கள் பாரம்பரிய குடும்பம். நாங்கள் என்ன இத்தனை வயசு நம்ம பிள்ளையை வச்சுருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணலான்னு அந்த பிள்ளை ஒழுக்கமாக வாழ்ந்ததுக்கு நாங்கள் ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை காவ வாங்கிட்டு. ஆனால் என்னால் என் பிள்ளை கூட போனாலும் போயிடுவே நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த அவள் சக்தி உள்ளவளாக இருந்தால் அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆண்டவன் அவளும் தக்க தண்டனை கொடுக்கணும், இந்த சட்டம் தண்டனை கொடுக்கணும். அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டே கேட்குறேன். இந்த மக்களெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கொடுங்க. எல்லா தெய்வம் கொடுக்குற தண்டனை கொடுங்க. என் பிள்ளை அந்த ஒரு செகண்டை நினச்சி போய் பார்த்தாங்கன்னா அவன் நல்லா துண்டு துண்டாக வெட்டி இருந்துருவாங்க.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.